திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 24ஆம் தேதி தொடங்கிய அதிமுக அரசின் சாதனை விளக்க மிதிவண்டி பேரணி நேற்று சேவூர் புறவழிச்சாலையில் நிறைவடைந்தது. அங்கு நடைபெற்ற விழாவில் அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கும் என வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் பேசினார். ஸ்டாலின் பதவியேற்பு மூலம் அண்ணாவின் லட்சியத்தை திமுக குழி தோண்டி புதைத்துள்ளதாக அமைச்சர் உதயகுமார் குற்றம் சாட்டினார். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு 50 ஆண்டுகள் ஒருவர் தலைவராக இருந்திருக்கிறார்கள். 50 ஆண்டுகள் என்று சொன்னாலே அதில் ஜனநாயகம் இருக்கிறதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. 50 ஆண்டுகள் ஒருவர் ஒரு இயக்கத்திலே இருந்ததற்கு பின்னாலே அந்த இயக்கத்திலே பணியாற்றிய தொண்டர்கள் யாரேனும் ஒருவர் அந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வரலாம் என்பது அந்த இயக்கத்தினுடைய சட்ட விதி. அதுதான் ஜனநாயக மாண்பு, அதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய விதி. ஆனால் இன்றைக்கு தமிழகத்துடைய விதி என்ன நடைபெற்றிருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகத்திலே அப்பாவுக்கு பின்னாலே பிள்ளை, பிள்ளைக்கு பின்னாலே பேரன் என்பதை இதுவரை நடைமுறையாக, இதுவரை மேலோட்டமாக வைத்திருந்ததை இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் வாரிசு அரசியல்தான். அப்பாவுக்கு பின்னாலே பிள்ளை, பிள்ளைக்கு பின்னாலே பேரன் என்கிற ஒரு வாரிசை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிற ஜனநாயக படுகொலை தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே நடைபெற்றிருக்கிறது.